சேனக்கிழங்கு பொரியல் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோலை சீவிக்கலாம். சீவிட்டு காமிக்கிறேன். கிழங்கு வாங்கினா ஒரு 4-5 நாளைக்கு வச்சு செய்யுங்க. அப்போ தான் அரிக்காது. சாப்பிடும்போது நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரியே ஒரே சேமாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே சேமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் குழையாமல் பதமாக வேகும். நல்லா 2 தடவை கழிட்டு வந்துடுறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். காயை போட்டுக்கலாம். இது கேஸ் பொருள், அதனால் இஞ்சி ஒரு துண்டு தட்டி போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு காய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். நமக்கு மூடி போட்டு ஒரு விசில் வந்தோன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லாட்டி காய் குழஞ்சி போயிடும். காய் பதம் காமிக்கிறேன் பாருங்கள். நசுக்குன்னா அப்படி நசுங்கு பண்ணணும். இதான் பதம். இதுக்கு மேலே நம்ம குழைய வேக விடக்கூடாது. இப்படியே வடிகட்டிக்கலாம். இந்த பாத்திரம் பாருங்கள், 160 ரூபாய்க்கு வாங்கினது, நல்லா இருக்குது. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், வரமிளகா 1 கிள்ளுது, கருவேப்பிலை 1 இருக்குது, கொஞ்சம் பெருங்காயம். இப்படி வணக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ஒரு கையளவு இதையும் வணக்கி விட்டுக்குவோம். இந்த காயை அப்படியே போட்டுக்கலாம். இதில் இருக்க இஞ்சி எடுத்துடுறேன். நல்லா கலந்து விடுவோம். உப்புத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கங்க. நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். ஏன்னா அது ஏற்கனவே வெந்தது தானே. வெங்காயம் நம்ம முதவே வணக்கிட்டோம், டக்குன்னு வெந்துடும். உப்பு மஞ்சத்தூள் இந்த 2 சேர்கிறதுக்காக தான் இப்போ நம்ம 1 நிமிஷம் வணக்கிறோம். நல்லா தேங்காயும் கொத்தமல்லி தண்ணி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். குழகுழப்பு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழகுழப்பு இருந்தால் பெரும்பாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. இதேமாதிரி காய் வெந்திருக்கணும், குழையக்கூடாது. சேனக்கிழங்கு பொரியல் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.